ஏன் எப்ப பாரு திருட்டு மொழி முடிச்சிட்டு பம்பற? யார் திருட்டு மொழி? நான் ஒண்ணும் பம்ப கிடையாது. பின்ன என்ன பார்த்து ஏன் ஒளிற? யாரு நானா ஒளிஞ்சேன்? காலம்பரம் சூரிய உதயம் தேக ஆரோக்கியம் அதுக்காக நின்னு இருக்கேன். நிஜமாவே அதுக்காகத்தான் நின்னியா? இத நானே நேக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, அவளை தான் கட்டிக்க போறேன்னு ஓப்பனா சொல்லிட்டேன்ல. பின்ன எதுக்கு எப்ப பாரு கொலக்கடையிலே சுத்தின்னு இருக்க? நில்லியா, ஃப்ராட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நோக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு போய் சொல்லி அவளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு புடவை வாங்கல, அந்த புடவைத்தை இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி லோகத்துல 1000 புடவை இருக்காதா என்ன? வாய முடியா, நம்ம தெருவுல இருக்கிற லட்சுமி சில்க் ஹவுஸ்ல இதே புடவை நீ 20 ரூபாய் குறைச்சு விக்கல. உங்ககிட்ட 20 ரூபாய் நான் சொன்னா என்கிட்ட 40 ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டானே. ஷட் அப். ஏயா இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ற? குழம்பு கொதிக்கிறது, அப்புறமா பேசுவோம். நான் இங்க கொதிச்சிட்டு இருக்கேன், உனக்கு குழம்பு? ப்ளீஸ் பானு, நான் பொள்ளங்க உரிக்கணும், முட்டைக்கோஸ் நறுக்கணும். ஐயோ பொள்ளங்க 1 ரூபாய். ஐயோ முட்டைக்கோஸ் 2 ரூபாய். உண்மையை சொல்லு, ஏன் என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற? ஐயோ வயசு பையன் இருக்கிற இடத்துல வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றீங்க. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பா? எதுக்கு நான் வெளியே போறேன்? தாத்தா மாமி யாராவது ஓடி வாங்களே. எதுக்கு அம்மாவை கூப்பிடுற? பல்லாங்குழி ஆடுறதுக்கு. சரி, இப்ப என் கையில என்ன இருக்குன்னு திருப்பி பார். மாட்டேன். இப்ப நீ எதை காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன். தினசரி உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறியே, அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்கேன். ஐயோ என் டைரியில இருக்கிற பேப்பரா? ஏய் என் டைரியில இருக்கிற பேப்பர் எது கிழிச்ச? இரு, என்ன நீ லவ் பண்ணலன்னு சொன்னல, இத படிக்கிற, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. அப்பா இரு, எதுக்கு அப்பா கூப்பிடுற? உங்க காதல் வசனத்தை படிச்சு காட்டு. வேண்டாம், நமக்குள்ளேயே பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். படிக்கிற, பொறுமையா கேளு. என் இதய வானின் உதய நிலவே பானு, நீ எங்கோ நான் எங்கோ, நீ ஒரு நந்தவனம் ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு. உன்னை ஒதுங்கி போ என்று சொல்லிவிட்டேன், ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இறுக்கி இறுக்கி முத்தம் கொடுக்கிறேன். இல்ல, அது ராத்திரி நேரத்துல டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கசகசன்னு எழுதிட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன் பானு, இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டா நானே. கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணத்தில் லேசாக கிள்ளுகிறேன். அது என்னையா அது லேசா? அது செல்லமா இப்படி கிள்றது. இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலன். ஏயா, நான் தான் இந்த ஜென்மத்திலேயே குத்துக்கலாட்ட நிக்கிறேனே, அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டாம்னு சொல்ல போறேனா? பானு, எனக்கு உனக்கு எந்த விதத்திலயும் சரியா வராது. என்ன, நான் ஒரு மாமிச பட்சி. அதனால என்ன, கல்கத்தாவுல உள்ள பிராமின்ஸ் எல்லாம் கடல் புஷ்பம்னு சொல்லி மீனெல்லாம் சாப்பிடுவாளே. ஐயோ, என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா பானு? உன் தோப்புனார் தான் எனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தார். உன் தோப்புனார் தான் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தார். உண்ட வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது? யோ, எனக்கு எடுத்ததாயா தப்பு, காதலிச்சா என்ன தப்பு? என் தோப்புனார பத்தி உனக்கு தெரியாது, நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய், சார் நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் காதலிக்கிறோன்னு பிராங்கா சொன்னீனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ? செருப்பிலே அடிப்பார். யோ, அனாவசியமா பயப்படாதயா, என் ஆத்து சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு. வேற காரணம்? வீடு உத்தியோகம்னு பல பிரச்சனை இருக்கே பானு. நிச்சயமா உனக்கு என்ன விட பெட்டரான மாப்பிளை கிடப்பா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. யோ, புரியாம பேசாதயா. நோக்கு என்னையா குறைச்சல்? எங்க அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமோ? நம்மள மாதிரி காம்பினேஷன் அமைறது ரொம்ப கஷ்டம்யா. படிப்புக்கு படிப்பு இருக்கு, பர்சனாலிட்டிக்கு பர்சனாலிட்டி இருக்கு. நோக்கும் கண்ணாடி நேக்கும் கண்ணாடி. நேக்கு இந்த பிராமண மாப்பிளை தான் வேணும். ஐயோ, பிரச்சனையே அதுலதான் இருக்கு பானு. என்னால முடியாது பானு. முடியாது? முடியாது. பாக்கலாமா? பாக்கலாம். திரும்பியா? என்னையா, என்னாச்சு? எல்லாமே ஆயிருச்சு. என்ன? கோபாலனோட அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சு அவளை நம்ம ஆத்துக்கு வந்து முறையா சம்பந்தம் பேச சொல்லுங்க. நேத்து கூட சத்தியமங்கலம் ஜோசியக்காரர்கிட்ட போய் ஏடு எடுத்து பார்த்தேன். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன் டோட்டல் ஃபேமிலிக்கே டேர்னிங் பாயிண்ட்னு சொன்னார். அது சரியா போயிடுது. ஏன்னா அனு, சரி சரி, ஒரு சின்ன கேள்வி. என்ன? கோபாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எல்லாரும் சந்தேகம் இல்லையே? எதுக்காக அதை கேக்குறேன்னா, கோபாலனோ வெளியூருக்காரன், அவனை பத்தி நமக்கு முன்ன பின்ன தெரியாது. நாளைக்கு அவன் ஃப்ராடு, கிரிமினல், டேஞ்சர் டயாபாலிக்கு அப்படி இப்படி ஒரு தவறான செய்தி வந்ததுன்னு வையி, அப்ப என்ன செய்வ? நேக்கு அவரை பத்தி நல்லா தெரியும், அப்படி எதுவும் செய்தி வராது. ஒரு வேளை ஃப்ராடுன்னு செய்தி வந்தது, புருஷன் எவ்வழி அவ்வழி என் வழி, நானும் ஃப்ராட் எடுத்து போறேன். ஓகே. என்ன, அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இரு இரு, என்ன முக்கு வரைக்கும்? ஊரை விட்டா ஓடி போறேன்னு சொல்லு. அது இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். நானும் சீனிவாச ஆச்சரியம் இத்தனை நாளியா கிஸ் சமாச்சாரம் தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை பத்தி ஆதி முதல் அந்தம் வரை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன். கல்யாணத்துக்கே சம்மதிச்சுட்டாரா?
ஏன் கிருஷ்ணய்யா நிஜமா என்ன பத்தி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னீங்களா? 90% எடுத்து சொல்லிட்டேன். 10% தான் பேலன்ஸ். பேலன்ஸ் 10%. இந்த பூநூல் சமாச்சாரம் தானே? எஸ். கிருஷ்ணய்யர், நிச்சயமா இதனால பின்னால ஒரு பெரிய பூகமே வெடிக்கும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. டேய் பானுவ நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. யாரோ எப்படியோ போட்டு கிருஷ்ணய்யர், எனக்கு என் பிரச்சனை தான் பெருசு. என்ன விடுங்க. டேய் பெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைக்க பாக்குறியடா. ஐயோ சொன்னா கேளுங்க கிருஷ்ணய்யர், இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல. தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்ன விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். என்ன ஓப்பனார் என்ன கொடுங்க. மாமி, நீங்க மாமாவோட சேர்ந்து நில்லுங்க. அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா அம்மாடா, காலைல வந்து நமஸ்காரம் பண்ணு. மகாராஜனா இரு. நான் போய் காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க ரெடி ஆகி வாங்க. போங்க. எங்க கிருஷ்ணய்யர், நான் எங்க வீட்லயே எங்க அம்மா கால்ல மட்டும்தான் விழுந்திருக்கேன். இது வரைக்கும் எங்க அப்பா கால்ல நான் விழுந்ததே கிடையாது. இவெல்லாம் எவனே தெரியல. கல்யாண விஷயம்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 250 ரூபா அட்வான்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கினீர்ல, அதுக்கு தகுந்தபடி நடிக்க வேண்டாம். நீ யாரு? மாப்பிள்ளையோட தோப்பனாரு. ஒரு ஜபர்தஸ்த வேண்டாம். மத்தவங்க உம்மை பார்த்து மிரளத விட்டுட்டு நீ எல்லாம் மிரளுது. போய் கல்யாண பந்தல அமக்கலப்படுத்தும். சொல்லிட்டீங்களா? பாருங்க வேலைய. போயா. என்னது வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு? ஏமா நீ முழுகாம இருக்கியா? ஐயோ கிருஷ்ணய்யர், பையனுக்கு கல்யாணம், அம்மா முழுகாம இருந்தா எவ்வளவு பெரிய அசிக்கும். இல்ல கோபால், அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஏகதேசமா பார்த்தேன். அப்படி ஒண்ணும் தெரியலையே. இல்ல வயித்துல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே. சொல்லுங்க. ஏண்டி இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு லட்டு திருடி வச்சிருக்கே? ஐயோ கிருஷ்ணய்யர், இவ கேரக்டரே சரியில்லை. நிச்சயமா கல்யாணம் பந்தல்ல பெருசா கை வைப்பா. நம்ம மாட்டிட்டு பயங்கர அவஸ்தைக்கு உள்ளாக போறோம். பேசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவளை திருப்பி அனுப்பிச்சிடலாம். அது எப்படிடா முடியும்? ஐயோ யாரோ வர்றாங்களே, வாடிங்க. கோபால், சங்கடம் எல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு மாமி. அம்மா அப்பா எல்லாம் அப்பா வெளியே போயிருக்காரு. அம்மா வச்சுதான் கட்டினேன். நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த கையை நீட்டு. இது கட்டிக்கோ. என்ன மாமி? கட்டிக்கோ கோபால். அன்னைக்கு என் தம்பிங்கிற பிரியத்தோட கொடுக்கலான்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த ஆத்து மாப்பிள்ளை ஆயிட்டியே, அந்த பாசத்தோட கொடுக்குறேன். கட்டிக்கோ. தேங்க்யூ மாமி. நான் வரேன். ஐயோ அம்மாதான் அம்மா. அதுக்கு இல்ல, நீங்க எனக்கு சம்மந்தி ஆயிட்டே. நீங்க வெறும் கழுத்தோட இருக்கேன், நான் மட்டும் கழுத்து நிறைய நகையை போட்டு இருக்கேன். இந்தாங்கோ, இது போட்டுக்கோங்க. இல்ல மாமி, எங்க அம்மா எப்ப வெறுங்கலத்தோட இருக்கிறதா பெட்டர். ஐயோ கோபால், இது பொம்னாட்டி சமாச்சாரம். நீங்க போடுங்க. நான் வரேன். வரேன் கோபால். தேங்க்யூ. என்னடி தேங்க்யூ? வந்து உன்னையுமே லட்டு திருடியாச்சு. உன்னை நம்பி எப்படி ஒரு 10 சவரனுக்கு மேலதான் இருக்கும் போல இருக்கு. கிருஷ்ணய்யா, இது சந்தேக கேஸ். இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. விட்டா நடுவுலயே கிளம்பிடுவா. எதுக்கு இவளை கூடயே வச்சிருக்கணும்? நீ என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது. என்ன யாரு சமாதானப்படுத்தலாம்? நான் யாரு? நான் யாருன்னு மாப்பிள்ளையுடைய தோப்பனார். அது தெரியறதில்ல. மாப்பிள்ளையோட தோப்பனாரு தெரிஞ்சிருந்தோம். ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபிக்குனா 1 hour வெயிட் பண்ணணுமா? கூப்பிடுங்க இந்த சீனிவாஸ் சாஸ்திரி. காஃபி தானே, இந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ. நான் தான் காஃபி குடிச்சிட்டேனே. இருந்தாலும் 1 hour லேட் தானே. ஓகே ஓகே. மாப்பிள்ள மையிட்டுக்கு இல்லையா? வேண்டாம் விட்டேன். கண்ணுக்கு கொஞ்சம் அலர்ஜி, அவ்வளவுதான். சரி நடங்க காசி யாத்திரைக்கு. காசி யாத்திரைக்கா? வயசான காலத்துல தானே காசி யாத்திரை போவா? மாப்பிள்ள ஜோக் அடிக்கிறாரு. ஏய் நோக்கு என்ன தெரியுமில்ல? நடடா. சரி அம்மா வாமா. அம்மா எல்லாம் வரப்படாதே. இல்ல எங்க அம்மா வருவா. வேண்டாம். எது? வாமா. கனக சம்பன்னாம் யதோ கபலதோ பவ நித்யம் தாஸ்யாமி விப்ரேந்திர சுப்ரீதோ பவ சர்வதா. இமாம் கன்யாம் தாஸ்யாமி. நிறுத்துங்க. இந்த கல்யாணத்துல இது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன காஃபி தானே இந்தாங்க. இது கல்யாண மண்டபமா இல்ல கேடி மடமா? இதுக்குத்தான் என் ஊர்லயே என் ஆத்துலயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் சொன்னது. இதோ பாருங்க சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அனாவசியமா கூச்சல் போடாதே. என்ன கூச்சல் போடுறேன்னு சொல்றேன்? ஹேண்ட் பேக்ல 5000 வச்சிருந்தேன். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள யாரோ அடிச்சுட்டான். நிச்சயமா இது பொண்ணாத்துக்கார செஞ்ச வேலைதான். கூப்பிடுங்க போலீஸ். இருங்க பிச்சு, மாமிகிட்ட 5000 வாங்கிட்டு. இறங்கு. கேப் மாதிரி நகை அடிச்சுட்டு ஓட பாக்குறியா? எனக்கு அப்பவே தெரியுண்டி.
நீ மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் உன்னை தேடி பிடிச்சு ஒரு கத்தி எடுத்து சடக் சடக் குத்தி போடுவேன். வாடி. ஆமா, சாஸ்திரியை செக் பண்ணி 5000 அடிச்சு மரியாதை எனக்கு இல்ல போலீஸ் ரோப்படி. சீட்டிங் கேஸுக்கு 6 மாசம் தான். ஆனா நீர் ஆள் மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீரே, இதுக்கு 6 வருஷம். எது பெட்டர்? எனக்கு 6 மாசமா இல்ல உமக்கு 6 வருஷமா? எங்க பையன் பண்ணது தப்பு தாங்க. ஐ நோ. மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தவங்க. நோ நீட். சாமி என்ன சொல்றீங்க? யூ கெட் அவுட். ஐயருங்கன்னா ஐயருங்க தான். 2 இழுப்புக்கு மேல இழுத்தும் பார்த்ததில்ல, 2 வார்த்தைக்கு மேல பேசியும் கேட்டதில்ல. இது ஒட்டவே ஒட்டாது. உங்க பையனால அக்ரஹாரத்துல இருக்கிற அத்தனை பேரும் நேத்தே என்ன காரி துப்பிட்டான். நீங்களும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கீங்களா? சிவ சிவா, இத பாருங்க, இது என் தொழில். இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எந்த ஒரு ஐயருக்கும் பழிபாபம் நினைச்சதே இல்லைங்க. எங்க அப்பாரும் ஒரு பெரிய பண்டிதர் தானுங்க. 1000 பசுமாட்டை கொல்றதும் சரி, ஒரு ஐயருக்கு துரோகம் பண்றதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான் படிச்சு படிச்சு சொல்லிருக்காருங்க. ஆமாங்க, உங்களை சாமின்னு கூப்பிட வேண்டிய என் வாயால என் மகன் சம்பந்தி அப்படின்னு கூப்பிட வச்சுட்டானேங்கிறத நினைக்கும் போது எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதுங்க. சரி சரி போங்க. சாமி சாமி, ஒரு சின்ன விண்ணப்பமுங்க. என்னது? ஏதாவது பரிகாரம் பண்ணமுன்னா கூடுறதுக்கு வழி இருக்குதுங்களா? கூடுறதுக்கா? இல்ல, தப்போ ரைட்டோ தாலியை கட்டி விட்டானுங்களே, அதனால கேக்குறேன். கூறு கட்டவள, சாணியும் சந்தனமும் ஒண்ணாயிடு மாடி. ஏன் ஆக முடியாது? சாணிய பிள்ளையாரா பிடிச்சு வைக்கும் போது சந்தனத்துல தான் பட்டு வைக்கிறோம். இந்த பாரு, இந்த தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த செருப்பால அடிப்பேன். இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியறதே இந்த ஐயர் கொடுத்த காசுனால தாண்டி. அதுக்காக என்ன அதுக்காக? நம்ம யாருங்கிற இல்ல யாரு, நாம எங்க இருக்கணுமோ அங்க தாண்டி இருக்கணும் இல்லைங்க சாமி? அது சரியா? ஐயரு காசையோ பணத்தையோ நரகல்ல போட்டிருந்தாருன்னா போனா போதும் விட்டுடலாம். காலையில விட்டுப்புட்டாரு, வெட்டிக்குவா முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா கழுவி உரி வைக்க வேண்டியதுதான். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 6 மாசத்துல ஐயர் நம்ம பையனை சேர்த்திக்குவாரு. ஓஹோ, ஐயருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதோட வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பெருந்தன்மையான முடிவுக்கு வருவாருங்கறியா? ஆமா, அதேதான். இதோ சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதே. உண்மையிலேயே நீங்க நேக்கு உபகாரம் செய்யணும்னு நினைச்சா உங்க பிள்ளையாண்டான கூட்டிண்டு இப்பவே இந்த ஊரை விட்டே போயிடும். இந்த குடிசை யாரோடது? இதோ இந்த அர்ஜுனுடையது, புதுசா கட்டினது. இன்னைக்கு தான் குடி போலாம்னு இருந்தான். வாணி வாடகை கட்டது கொடுத்துட்டான். சாமி, வாடகையா கொடுத்தேன். ஐயர் நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. அவரு இன்னும் ஆதரவு இல்லாம வந்து நிக்கும் போது சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறதுங்க? அதான் வாடகை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீங்களே தங்கிக்குமான்னு சொல்லிட்டேன். அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் குடித்தனம் பண்றதுக்கு பாய், தலகாணி, ஸ்டவ் இது மாதிரி எங்களால முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கோம். ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவுங்க கொடுத்தத அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நடப்பான வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு மாட்டேன். நீக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, வீடு இல்ல, நான் எங்கேயும் வரப்போறதும் இல்ல. பாருப்பானு, புருஷன் பண்ண சத்தியத்துல கொண்டாட்டிக்கும் பங்கு இருக்கு. கரெக்ட். அதனாலதான் உங்க ஆத்துக்குள்ள வராம நான் இங்க ஒதுங்கி இருக்கேன். முடிஞ்சா போஜனத்துக்கு வழி பண்ணுங்க, இல்ல அது கூட வாலா இருக்கா. அடம் பிடிக்காத பானு, நான் உங்க அப்பாட்ட போய் சமாதானப்படுத்துறவா. பால் நீங்க பேசாதீங்க கிருஷ்ணய்யர். கல்யாணத்துல நீங்க தான் கலாட்டா பண்ணீங்க, இப்ப இங்க இந்த நாரதர் வேலையை நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாரதர் கலகம். நடப்பானு, நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல. டேடே இருடா, அக்ரஹாரத்துல அவங்க சாதிக்காரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லி கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் கேட்டா போறாரு. ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்டா ஓட்டிட்டு போறாங்க. ஆனா ஐயரு நீங்க அவளை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம தெக்கையும் வடக்கையும் இந்த திருப்புறீங்களே. எல்லாம் சரிமா, ஆனா நான் இவ்வளவு பக்கத்துல வச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் வேண்டாம்? டே கண்ணு, எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேரு உண்ணாவிரதம். எதுவுமே இல்லைன்னு சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்டினி. இதை விட இன்னும் தெளிவா ஏன் லெவலுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. கோயில்ல குறுக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கட்டுப்பாடு இல்ல. சாராய கடையிலேயே வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கிறானே, உண்மையிலேயே அதுதான்டா கெட்டிக்காரன். ஏய், என்ன இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப இலக்கணமா தெரியுதா? முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க. 10 நாள் நான் இங்க தங்குறேன், என்ன தொடாம இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. 10 நாள் இல்ல, 10 மாசம் ஆனாலும் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். சும்மா எதுக்கு வெட்டி வாய்? வேற ஏதாவது விஷயத்துல சத்தியம் பண்ணா கண்ட்ரோலா இருக்கலாம், ஆனா இதுல இருக்க முடியுமா? முடியாது. அதுலயும் நீங்க வேற சபல கேஸ். இது சபல கேஸா? ஏண்டி, உங்க அப்பனாத்தா பாத்துட்டு இருக்கும்போது என் கண்ணத்துல கிஸ் பண்ணது நீயா இல்ல நானா? ஏண்டா மகனே,
கல்யாணத்துக்கு முன்னால உன் சம்சாரம் கூட என் சம்சாரம் மாதிரி தானா? எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போல இருக்கு. இத பாரியா, இத்தனை பேரை சாட்சியா வச்சுண்டு நான் ஒரு 3 மாசம் இந்த குடிசையில தங்குறேன். உண்மையிலேயே நீ என்ன தொடாம இருந்துட்டேன்னா நான் உன்னை உத்தம புத்திரன்னு ஒத்துக்கிறேன். ஒருவேளை தொட்டுட்டான்னா ரெட்ட குழந்தை பெத்துக்குவேன். வேற என்ன?